பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, பொறுமையோட ஓட கடவோம். நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. அந்த ஓட்டத்தில் நாம் அவசரப்படாதபடிக்கு ஒவ்வொன்றிலும் பொறுமையோடு நிதானத்தோடு அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு சமானமாய் 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, பந்தய சாலையில எல்லோரும் ஓடுகிறார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுறாங்க. அது பந்தய சாலையில் ஓடும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் எல்லோரும் அதில் முயற்சி செய்கிறாங்க. ஸோ நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அது ஒருத்தர் தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பரிசு பொருளை. அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஓடும்போது நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பந்தயத்திற்கு ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா, அவங்க கையில் ஒன்றும் இருக்காது. அவங்க கையில் கனமான பொருள் இருக்காது, கனமான எந்த விதமான காரியமும் இருக்காது. இல்லைன்னா பொருளை தூக்கிட்டு ஓட மாட்டாங்க. அவங்களுடைய கை ஒன்றுமே இருக்காது. அவர்கள் எந்த பாரத்தையும் இல்லாமல் அந்த ஓட்டப்பந்தயத்தை நேர்த்தியாய் ஓடி அவங்களுடைய கோல் எல்லாம் எதிர்க்க நம்ம முடிக்கணும், நம்ம ஓட்டத்தை முடிக்கணும், முடிவை நோக்கி தான் ஓடுவார்கள். அதே மாதிரி தான் நாம வாழ்க்கையின் பயணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாரமானதை தூக்கிட்டு, ஐயோ என்னால் முடியல ஆண்டவரே, நான் செத்துருவோம் போல இருக்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கை ரொம்ப கனமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னால் முடியல ஆண்டவரே, என்னை சுற்றி நெருக்குது ஆண்டவரே, அப்பா எங்கள் வீட்டார் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாரமான காரியத்தை சுமந்து உங்களால் ஓட்டப்பந்தயத்தை ஓட முடியாது, சோர்ந்து போவோம் நம்ம. அதே மாதிரி பல காரியங்களை குறித்து பாவமான இச்சையான காரியங்கள் நமக்குள்ள வந்துருச்சு. எதையாவது பாவத்தில் நம்ம விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பாவத்தோடவே போய் ஓட்டப்பந்தயத்தை முடிக்க முடியாது. ஏன்னா அந்த பாவம் நடுவில் நம்மளை தடுத்து நிறுத்திடும். அதுதான் பவுல் சொல்லுகிறாரு, அம்மா உங்களுக்கு முன்னாடி 2 விஷயம் இருக்குது. ஒன்று பாரமாக இருக்குது, 2வது பாவமாக இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் தள்ளிட்டு நீ தூரமாக உன்னுடைய எதிர்கால திட்டத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். என்றைக்குமே பிசாசானம் விட மாட்டான். ஒன்று பாரத்தை கொடுப்பான், இல்லைன்னா இச்சையை கொடுப்பான். இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் எதிர்காலம், இதுதான் உன்னுடைய பாரு, உன்னை நம்பினவங்களாம் ஏமாற்றிட்டாங்க பாருன்னு பாரத்தை கொடுத்து நம்மளை இச்சையில் தள்ளி நம்மளை ஓட்டப்பந்தயத்தில் ஓட விட மாட்டான். ஆனால் வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, விசுவாசத்தை அவர் தான் உங்களுக்கு துவக்கினார், முடிவும் அவர் தான் தருவார். இயேசுவை நோக்கி உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டதோ, எந்த பாதையில் போனோம், எந்த வழியில் போனோம், யாரை நோக்கி போனோம், எப்படி போனால் எப்படி போய் நம்ம நிறைவை அடைவோம் அப்படின்றது ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சுக்க, அதை அறிந்து நீங்கள் ஓட வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ தானும் வாழ்கிற வாழ்க்கை நிறைய இந்த உலகத்துல இருக்கு. பாரமான காரியத்துல விழுந்து போனவங்க இருக்காங்க, பாவத்துல விழுந்து போனவங்க இருக்கிறாங்க, பொருள் ஆசையில விழுந்து போனவங்க இருக்காங்க, இச்சையில விழுந்து போனவங்க இருக்கிறாங்க, ஓட்டத்தை முடிக்காம வேற வழியில கடந்து போனவங்க இருக்கிறாங்க. ஆனா அன்பு பிள்ளையே, நீ அதையெல்லாம் விழுந்து போனவங்களை பார்க்காதீங்க. நீங்க எப்படி ஓடணும்னா, மேல் வசனம் நம்ம பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க. அப்படின்னா என்னென்ன, நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க, அவ்வளோ நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவாய் பெருகி இருக்குதோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி சாட்சிகள் இருக்கிறது. ரத்த சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் வாழ்ந்து தேவனுக்காக வாழ்ந்து சாட்சியா இருந்து ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்துல ஓட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அதே விசுவாசத்துல ஓட்டத்தை கர்த்தருக்காக முடித்தார்கள். அதை பார்த்துட்டு நீங்க பொறுமையா ஓடுங்க. இப்போ எந்த சூழ்நிலையிலும் அவசரப்பட வேணாம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஓட்டப்பந்தயத்துல அவசரமா நம்ம எந்த காரியத்தையும் முடிவெடுக்கிறோம். நிதானமாய் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமை ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு நிறைய தப்பு பண்ணிட்டோம். அவசரப்பட்டு நம்ம லைஃப்பை நம்மளே அழிச்சுக்கிட்டோம். அவசரப்பட்டு சுற்றி இருக்கிற காரியமெல்லாம் சமாதானத்துக்கு எடுத்துட்டோம். இல்லை, நீங்க அவசரப்படாதீங்க. உங்க ஓட்டம், உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம், உங்க பிள்ளைங்க, பொறுமையா இருங்க, நிதானமாய் ஓடுங்க. இந்த ஓட்டத்துல நிதானமாய் ஓட வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஓட்டத்தினுடைய பயணத்தினுடைய தலைவரே கிறிஸ்து தான். அவரை மட்டும் பார்த்து, அவரை பார்த்தாலே போதும். நீங்க வேற யாரையும் பார்க்க வேணாம். அவரை பார்த்து அவருக்கு பின்பதாக ஓடுங்க. அவர் எங்க நியமிச்சு வச்சாரோ அந்த ஓட்டத்துல நிதானமா ஓடுங்க. அவர் முடிவையும் கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
ஓட்டத்தினுடைய காரியம் உங்கள்தான் இருந்தால் முடிவு கஷ்டம். ஆனால் ஓட்டத்தினுடைய காரியம் இயேசுவாக இருந்தால் கண்டிப்பாக முடிவு சமாதானமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, பொறுமையாய் ஓட கடவோம். உனக்கு என்ன நியமித்தாரோ, உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ, என்ன வேலை கொடுத்தாரோ, என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ, என்ன விதமான குடும்பத்தை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்தாரோ, அதை பற்றி கொண்டு பொறுமையாய் நிதானமாய் சபையில் தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட அருமையான பிள்ளைகள் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிருபை தாங்க. பாவம் நிறைய பேர் அழித்து ஓட விடாமல் பண்ணுது. நிறைய பேருக்கு பாரம், உலக கவலைகள், ஆண்டவரே பல பாரமான காரியங்கள் இருந்ததுனால ஓட முடியாமல் விழுந்து போகிறாங்க. ஆண்டவரே, விழுந்து போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பத்திரமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட கிருபை தாங்க. ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நியமித்தீரோ அந்த ஓட்டத்தில் ஓடணும். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நண்பர்களுக்காகவோ, மற்றவர்களுக்காகவோ, பெற்றோருக்காகவோ, ஆண்டவரே அப்பா இச்சைக்காக ஓடாதபடி உமக்காக ஓடுகிற ஆவி ஞான அறிவை கொடுத்து ஆண்டவரே சமாதானத்தோடு பொறுமையோடு ஓட்டத்தை முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. அந்த ஓட்டத்தை நீர்தான் துவக்கினீர், விசுவாசத்தை நீர்தான் துவக்கினீர், முடிவையும் நீரே கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் பலவீனப்படுத்துகிற பிசாசை, வியாதி விக்கனங்களை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். பூரண கிருபைகளோடு ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.